மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்வைத்த கேள்விகள் குறித்து வரும் 22ஆம் தேதி உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்துகிறது. பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு பதில் அரசுக்கு வழங்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதாக்கள் உள்ளிட்ட 10 சட்ட மசோதாக்களை சட்டமன்றத்தில் இருமுறை நிறைவேற்றி அனுப்பியும் ஆளுநர் ரவி அதற்கு ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். அதன் மீது குடியரசுத் தலைவரும் முடிவு எடுக்காமல் நீண்ட நாட்களாக கிடப்பில் வைத்திருந்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. அதனை கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரித்த நீதிபதி மகாதேவன் அடங்கிய அமர்வு தனக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தது. இந்திய வரலாற்றில் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் ஒப்புதல் இல்லாமல் நீதிமன்றத்தால் சட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது இதுவே முதன்முறை. மேலும் சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் முடிவெடுக்க காலக்கெடு விதித்தும் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பு தேசிய அளவில் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதிக்க முடியுமா என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கோரியிருந்தார். இதன் மீது விசாரணை நடத்த தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு அமைக்கப்பட்டது. இந்த அமர்வு குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் தொடர்பான விசாரணையை வரும் 22ஆம் தேதி தொடங்குகின்றனர்.